திருவண்ணாமலை மாவட்டம் பெரியபாளையத்து அப்படின்ற கிராமத்தில் ஆடி கிருத்திகைக்கு இங்கே முருகன் கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அபவுட் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இந்த கோயில் வந்து உருவாகினது. ஸோ மோர் தென் 30 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ வருஷம் ஆடி கிருத்திகைக்கு இங்கே ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யார் காவடி எடுக்கிறாங்களோ, இல்லை அழகு குத்துறாங்களோ, இல்லை தேர் எடுக்கிறாங்களோ, இல்லை சடல் பார்க்குறாங்களோ, அவங்கள வீட்டிலேருந்து இது மாதிரி ஊர்வலமாக கூப்பிட்டு போவாங்க. அந்த கையில் தோகையோட ஒரு பையன் போகிறாப்புல இல்லையா, அவர் பேர் யோகேஷ். ஸோ அவர் தான் இன்றைக்கி சடல் பறக்க போகிறாரு. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது மோஸ்ட்லி. ஸோ இவங்க கேங்க்லேருந்து மற்றவங்களாம் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக விநாயகர் கோயிலில் வெயிட் பண்ணுறாங்க மற்றவங்க வருகைக்காக. ஸோ மற்றவங்களாம் வந்துட்டாங்கன்னா இவங்க கேங்கில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாங்க. ஸோ அதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தற்போதைக்கு. எங்கள் ஊரில் 2 குரூப் இருக்குது. இது ஒரு குரூப்பு, இன்னொரு கோயிலில் ஒரு குரூப் இருக்குது. ஸோ 2 குரூப்பாக பிரிஞ்சு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் கோயிலுக்கு வரும்போது எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. அந்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை. தற்போது வரைக்கும் இந்த பழக்கம் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 30 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு குரூப்பு. ஸோ இங்கே சடல் நிறைய இருக்கும். ஸோ அந்த தூங்கிக்கிட்டே வராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும். இது அம்மங்கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இவங்க அம்மங்கோயிலேருந்து வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குரூப் காமிச்சு இல்லையா, அவங்க துரதி அம்மன் கோயிலேருந்து முருகன் கோயில் வருவாங்க. ஸோ 2 குரூப்பும் முருகன் கோயில் வரும்போது ஒன்றா தான் ஜாயின் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை லோகேஷ். நம்ம பெரிய வால்ட்டாக இருக்கார் இல்லையா. ஸோ அவருடைய பையன் லோகேஷ், அவன் தான் ஸ்பான்சர் இந்த வீடியோவுக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு தான் நான் இங்கே வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய பேர் விட்டு போயிருக்கலாம், அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா தயவுசெய்து எனக்கு முன்னாடியே சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் மற்றவங்க வீடியோவும் ஆட் பண்ணி என்னால் போட முடியும். ஸோ எனக்கு கிடைச்ச வீடியோ வச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கேன்.
காலையிலேருந்து சாப்பிடாமதால லோகேஷ் கொஞ்சம் இந்த முதுல்லாம் கொக்கி குத்தவே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாப்புல பையன். அவனை பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப டயர்டாக இருந்தாப்புல. சாப்பிடாம இருந்தான் காலையிலேருந்து. அதுக்கப்புறம் ஓகே ரெக்கவர் ஆகிட்டான். பொறுமையா போகும்.
பெரியபாளையப்பட்டு கிராமத்தில் இந்த முருகன் கோயில் இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ இந்த முருகன் கோயில் வந்து இந்த சுற்றுப்பகுதியில் இருக்க கிராமத்துக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். ஆடி கிருத்திகைக்கு ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே. ஸோ வெளியூரில் இருக்கவங்க, வெளியில் இருக்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த டைமில் வந்து ஒன்றா கூடி செலிப்ரேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒரு மோர் தென் 30 இயர்ஸாக இந்த ஃபங்க்ஷனை ஊர் மக்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஒத்துமையாக ஊர் மக்கள் இந்த திருவிழாவை எப்பயுமே நடத்துவாங்க. இங்கே வந்து எனக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு நான் இங்கே எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் இன்னும் நிறைய ஃபுட்டேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன்.